வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெண்பூசணி மோர் குழம்பு வாங்க பார்க்கலாம். சின்ன சின்னதாக வெண்பூசணியை வெட்டிக்கலாம். அதை எடுத்து ஒரு வாணலில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை சின்னதாக வெட்டி குக்கரில் 2 விசில் விட்டுக்கலாம். வெண்பூசணி வெந்துடுச்சு, அதை எடுத்துக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப நல்லா கலக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் தேவைக்கேற்ப எண்ணெய், டீஸ்பூன் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வேக வச்ச காயை போட்டுக்கலாம். கொதிநிலை வந்த உடனே தயிரை ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு தயிர் ஊற்றலாம். லைட்டாக சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு மோர் குழம்பு. வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை லைட்டாக பொன்னிறமாக வதக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, வேக வச்ச பீட்ரூட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இஞ்சிற வரைக்கும் வதக்கலாம். நான் ட்ரை ஆகலை, ஆயிடுச்சு. இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வேறு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேக்கேஜ் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம். பூசணி மோர் குழம்பு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். நல்லா இருக்குது. வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.